இதயங்கள் தனிலை இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் நிறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் நிறை குலமே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்கள் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாணத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கு அன்பர். சீராக்கின் நாண நூலிந்து வாசகம். இயல் 4 இறைவார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. நாணம் தன் மக்களை மேன்மைப்படுத்தும், தன்னை தேடுவோருக்கு துணை நிற்கும். நாணத்துக்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர். அதனை வயிர்களையே தேடுவோர் மகிழ்ச்சியாக நிரப்புவர். அதனை பற்றிக்கொள்வோர் மாற்றி உரிமையாக்கிக் கொள்வர். அது செல்லும் இடமெல்லாம் ஆண்டவர் ஆசி வழங்குவார். அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கு ஊழியம் புரிகின்றனர். நாணத்துக்கு அன்பர், ஆண்டவருக்கு அன்பர். நாணத்துக்கு பணிவோர் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவர். அதற்கு செவி சாய்ப்போர் பாதுகாப்பாய் வாழ்வர். நாணயத்தை நம்புவோர் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். அவருடைய வரி மரபினரும் அதனை உரிமையாக்கிக் கொள்வர். முதலில் அவர்களை அது கோணல் வழியில் அழைத்து செல்லும்.
அவர்களுக்கு அச்ச நடுக்கத்தை வருவிக்கும். தனக்கு அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் வரை அவர்களை அது கண்டிக்கும், வதைக்கும். தன் நெறிமுறைகளால் அவர்களை சோதிக்கும். அது மீண்டும் அவரிடமே வந்து அவர்களை மகிழ்விக்கும். அவர்களுக்கு தன் இரகசியங்களை வெளிப்படுத்தும். அதை விட்டு அவர்கள் விலகிச் சென்றால் அவர்களை அது கைவிட்டுவிடும். அழிவுக்கு அவர்களை இட்டுச் செல்லும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவுமில்லை. உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. உம் விதிமுறைகளை எனக்கு நீர் கற்பிப்பதால் என் இதழ்களினின்று திருப்புகழ் பொங்கி வரும். உம் வாக்கை குறித்து என்னா பாடுவதாக. ஏனெனில் உம் கட்டளைகள் எல்லாம் நீதியானவை. திருச்சட்டத்தை விரும்புவோர்க்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. Alleluia, 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 Alleluia. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 9 இறை வார்த்தைகள் 38 தொடங்கி 40 வரை. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
எந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட ஒருவர் சிறப்பாக செயல்படும் போது, நம்மை விட நற்செயல்களில் அறச்செயல்களில் சிறப்பாக செயல்படும் போது, நாம் அவருடைய செயல்களை குறித்து அவர்களை பாராட்டக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் இருக்கின்றோமா, அல்லது நம்மை விட எப்படி சிறப்பாக செயல்படலாம், நம்மை விட எவ்வாறு இந்த அறச்செயல்களில் ஈடுபடலாம் என்ற அந்த நபர் மீது பொறாமை குணம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவினுடைய சீடர் யோவான் இயேசுவிடம் வந்து, உமது பெயரால் ஒருவர் தீய ஆவிகளை ஓட்டிக்கொண்டிருக்கின்றார் என்று ஒருவர் மீது புகார் செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஏன் இந்த புகார் என்று நாம் சிந்திக்கும் போது, மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 14 முதல் 29 வரை உள்ள இறை வார்த்தைகளில் பார்க்கும்போது, இயேசுவிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அந்த திருத்தூதர்கள், இயேசுவோடு உடனிருந்தவர்கள், ஒரு சிறுவனிடமிருந்த தீய ஆவியை விரட்ட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் நம்மை விட ஒருவர், நம்மோடு உடனிராதவர், அதிகாரத்தை பெறாதவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தீய ஆவிகளை ஓட்டிக் கொண்டிருக்கின்றாரே என்ற அந்த ஒரு சிந்தனையானது அவருடைய உள்ளத்தில் ஆழமாக எழுகின்றது. அந்த நபர் மீது அவர்களுக்கு எழக்கூடிய அந்த பொறாமை, அவர்கள் இயேசுவிடம் ஒரு புகாரை தெரிவிக்கும் வண்ணம் அவர்கள் செயல்படுவதை நாம் வாசிக்க கேட்டோம். இதை இஸ்ரேல் மக்களுடைய முதல் 2 அரசர்களுடைய வாழ்வில் நாம் பார்க்கும்போது, தாவீது சவுலினுடைய படைகளில் ஒரு படை தலைவராக இருந்து செயல்படும் போது, அவருடைய அந்த படைகளில் போர்களில் அவர் செய்த அந்த வியத்தகு செயல்கள், அவருடைய ஆற்றல்களை குறித்து இஸ்ரேல் மக்கள் தாவீதை மிகவும் பெருமையாக பேசிக்கொண்டிருந்த ஒரு சூழலில், தன்னுடைய படையில் இருந்த ஒருவருடைய அந்த படை வீரனுடைய திறமையை அனைவருமே பெருமையாக பேசுகின்றார்கள், அனைவருமே போற்றுகின்றார்கள் என்ற மனநிலையில் சவுல் தாவீதை பார்க்கவில்லை. மாறாக, என்னை விட ஒருவரை பற்றி எவ்வாறு பெருமையாக பேச முடியும், எவ்வாறு பேசுவார்கள் என்ற மனநிலையிலே அந்த படை வீரர் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு பொறாமை கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணமானது அவருக்கு எதிராக அவரை அழிக்கக்கூடிய நிலைக்கு அழைத்து செல்கின்றது. ஆம், இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பெரும்பாலான நேரங்களில் ஒருவர் செய்யக்கூடிய அந்த நற்செயல்களையும் ஒருவர் செய்யக்கூடிய அந்த அறச்செயல்களை குறித்து பாராட்டக்கூடிய அந்த மனநிலையில் வாழாமல், அவர் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் தான் நாம் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு மனநிலையை பெற்றவர்களாக வாழ வேண்டும். நம்மை இன்றி ஒருவர் எந்த செயல் செய்தாலும், நேரடியாக பாராட்ட முடியவில்லை என்றாலும் மறைமுகமாக அவர் செய்யக்கூடிய அந்த அறச்செயல்களை, நற்செயல்களை அங்கீகரிக்கக்கூடியவர்களாகவும் அதை குறித்து அவர்களை பாராட்டக்கூடியவர்களாகவும் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆம், இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அறச்செயல்களையும் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களை குறித்து பாராட்டக்கூடிய ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அந்த பாராட்டக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா, அல்லது அவர்களை பற்றி தவறான சிந்தனைகளை பரப்பக்கூடிய, அவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்முடைய வாழ்வில் இருக்கின்றதா என்ற சிந்தனையோடு தொடர்ந்து வழியில் இணைந்து ஜெபிப்போம். வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பணியோடு சேர்ப்பாய் தூயவரே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய்
ஏற்பாய் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை குடமேட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை குடமேட்டு வைத்தோ, பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பழியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் அல்ல இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் இல்லத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. காலத்தின் குரல்களில் தேவா, உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல்களில் தேவா, உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினார், ஆதியும் அந்தமும் ஆகினாய். மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்திடுமே.
உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறை மகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று உரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழி நடத்தியருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழி நடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம் ஒரே மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரோம். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழி நடத்தும். மனத்தளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவு திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காகவும் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார். மனித மாண்பை உணர செய்தார். மனித நேயத்தோடு வாழ பணித்தார்.
நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழி நடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்துக்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமதிசயுமக்கள் போற்றி புகழரும் உமற்புத பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி நம் இடைவிடா சகாயத்தாய்க்கும் அவர் வழியாக அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கும் நன்றி கூறுவோம். நன்றியுள்ளத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனின் அருள் கொடைகளை தொடர்ந்து நிறைவாக பெற்று வாழ தகுதி பெறுகிறோம். எனவே நம் சகாய அணியோடு இறைவனுக்கு நம் நன்றி அறிதலை வெளிப்படுத்துவோம். பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்களிடைவிடா சகாயத்தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றியதற்கும் பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில், வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும் வேலை வாய்ப்பு தந்ததற்கும் திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும் குழந்தை பேறு கிடைத்ததற்கும் எங்கள் குடும்பங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள அன்புமிக்க சகோதரிகளை, சகோதரர்களே, நம் அன்பு இறைவன் இயேசுவின் மீது நம்பிக்கை பற்றுதல் கொண்டு அவருடைய தாய் மரியாவின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு நம் தேவைகளுக்காக இப்பொழுது இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்து தம்மையே தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரின் நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மூவரு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாய் இருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படிப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நல்வாழ்வளிக்கும் இறைவா, எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். பராமரித்து அருளும் எம் தந்தையே இறைவா,
சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் இறைவனிடம் மன்றாடுவோம். தூய கண்ணி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். நலமளிக்கும் ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வளிக்க இப்போது நம் நடுவே எழுந்தருளியுள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானேய பெண் நோற்றோர் தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல்நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு நலமளிப்பாராக. ஆமென். சக்கைவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு அளித்து உங்களுக்கு ஆன்ம நலம் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி உங்களுக்கு ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழும் தந்த உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாய தாயே, நீர் இறைவனின் தாய். ஆகவே மனிதர்கள் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர்.
வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றேன். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்றும் உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எங்களை தூண்டுவதால் நாங்கள் உமது திருவடியை நாடி வருகின்றோம். பாவிகளாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றோம். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இதோ நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்த ஆண்டவர் நமக்கு முன்பே இந்த நற்கருணையில் எழுந்தருள இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு உடனிருந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய குடும்பத்திற்கு நிறைவான அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், நமக்கு நல்ல உடல்ல நலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் நம்மோடு உடன் இருக்கக்கூடிய ஆண்டவர்,
இதோ நமக்கு முன்பு இந்த நற்கரணையில் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த நற்கரணையில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரிடம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிப்போம், சரணடைவோம். ஆண்டவரே, உம்மை இன்றி வேறு யாரும் எங்களோடு உடனிருக்க முடியாது. உம்மை அன்றி வேறு யாரும் எங்களை வழிநடத்த முடியாது. உங்களின்றி உம்மை அன்றி வேறு யாரும் எங்களோடு உடன் பயணிக்க முடியாது என்ற நம்பிக்கையிலே அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். பேதுரு எழுதிய முதல் கடிதம் அதிகாரம் 5 வசனம் 6-7 இவ்வாறு கூறப்படுகின்றது. கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். ஆம் இறைவன் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, அந்த ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்கும் போது, அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்புக்கொடுத்து நாம் பயணிக்கும் போது, அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே இருப்பார். நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து சவால்களையும் எதிர்த்து போராடுவதற்கான ஆற்றலையும் மன உறுதியையும் கொடுத்து நம்முடைய வாழ்வில் வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்விலும் கடந்த வாழ்க்கையிலும் நாம் பல முறை அந்த ஆண்டவருடைய உடனிருப்பையும் பராமரிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோம். எனவே அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து நமக்கு முன்பு எழுந்தருள இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது நாள் வரை அவர் நம்முடைய வாழ்வில் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும், அளப்பெரிய அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றிற்கும் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இல்லத்தோடு அவரை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அந்த ஆண்டவருடைய சந்திப்பின் வழியாக என்னுடைய இந்த புதிய நாளை துவங்க வேண்டும் என்று இந்த ஆலயத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாம், இந்த நாள் முழுவதும் என்னோடு உடனிருந்து என்னை வழிநடத்தக்கூடிய அந்த ஆண்டவரோடு இந்த புதிய நாளை நான் துவங்குவேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த அதிகாலையில் எழுந்த அந்த ஆண்டவரை தேடி, அந்த ஆண்டவர் ஒருவரே எனக்கு துணையாக இருக்கக்கூடியவர், அந்த ஆண்டவர் ஒருவரே எனக்கு அரணாக இருக்கக்கூடியவர், அந்த ஆண்டவர் ஒருவரை என்னை எப்பொழுதும் தேற்றக்கூடியவர், எனக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர், ஆதரவாக இருக்கக்கூடியவர் என்ற அந்த ஒரு நம்பிக்கையிலே இந்த அதிகாலை வேளையில் அந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அந்த ஆண்டவரை தேடி வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது அவருடைய நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நமக்கு தேவையானதை நிறைவாக கொடுத்து கொண்டே இருப்பார். நன்மையை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பார். ஆம் இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வை குறித்து நாம் கவலைப்படுவதை விட நம்முடைய ஆண்டவர் தான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றார். நாம் அறிந்து அறியாமல் செய்த அந்த குற்றம் குறைகளையும் பாவங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும். நாம் புது வாழ்வு பெற வேண்டும். அது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும், நிறைவான அமைதியுடைய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்வை குறித்து அந்த ஆண்டவர் தான் சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். அந்த ஆண்டவரிடம் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உடைய வழக்கரும் எங்களை எந்நாளும் பற்றி பிடித்துக் கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உரிமையோடு நம்முடைய வாழ்வை அந்த ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். நாம் முன்னெடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை ஆசீர்வதிப்பார். நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், கணவன் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை ஒவ்வொருவரையும், உறவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவரையுமே இந்த ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். அவர் இது நாள் வரை அவர் நம்முடைய கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களுக்கு அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்வை அந்த ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேடி உடைய ஆலயத்தை நாடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவருடைய வாழ்வில் பலவிதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், சோதனைகள் என வாழ்வில் பலவற்றை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அனைத்தையும் கடந்து வருவதற்கான
ஆற்றல் உம்மிடமிருந்துதான் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள் ஆண்டவரே. அவருடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரே ஒரு வல்லமை படைத்தவன் நீர் ஒருவரே என்ற அந்த நம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்வை புது வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும், தங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையிலே உம்மை தேடி வந்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வை உமது பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவருடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இதோ நீர் கொடுத்த இந்த புதிய நாளிலே அவர்கள் ஒவ்வொருவருமே முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்திற்காக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், இந்த குடும்பங்களில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், அவர்கள் பணி செய்யக்கூடிய பணித்தனங்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், இவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுடைய படிப்பையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய நல்ல உடல்ல நலனையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்கள் நிறைவாக கொடுத்து உடைய ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. உடைய ஆசீர்வாதம் என்னாலும் இவர்களோடு உடன் இருக்கவும், அந்த ஆசீர்வாதம் இவர்களை வழி நடத்த தேவையான அந்த மன வலிமையை, மன ஆற்றலை, அந்த ஆசீர்வாதத்தை உணரக்கூடிய அந்த மனதிடனை, அந்த ஞானத்தை கொடுத்து இவருடைய வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, உடைய தூய ஆவி என்னும் துணையாளர் இவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொருவருக்கும் எந்நாளும் துணையாக இருந்து எந்த சூழலில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்த நேரத்தில் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு உம்மை பற்றி பிறருக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக, உம்முடைய சீடர்களாக எந்நாளும் வாழ தேவையான அந்த ஞானத்தோடு இவர்களை வழி நடத்த வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இறைவனே, சிறு நண்பிற்குரியவர்களே, இது நாள் வரை நம்மை வழிநடத்திய ஆண்டவர் இந்த புதிய நாளிலும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்த இருக்கின்றார், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். எனவே அந்த ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, முழுவதுமாக அந்த ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து தொடர்ந்து மாண்பியர் கீதம் பாடுவோம். உயரியவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலால் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தின் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை நிகழ்வுகளை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து நந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நேர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும் அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கமுடன் ஜெபிக்கின்றோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரமருளும். தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். ஈதோ தந்தோம் எங்கள் இருதயம், மாதாவே நீர் கொடு மகனிடம். எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும், எப்போதும் இயேசுவை நாங்கள் எல்லோரும் தப்பாமல் நேசிக்க தாயே உதவுவே. தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே, தினமும் வாழ்த்துவோம். இன்றும் என்றும் மரண நேரமும் காப்பாற்றும் எங்களை கைவிடாதேயும். பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே, பொல்லாத பாவத்தில் நாங்கள் வீழாமலே
எல்லா வேளையுமே சகாயம் புரியும் தினமும் வாழ்த்துவோம். ஓ அன்னையே எங்கள் சகாய மரியே தினமும்